இன்றைக்கு துணை முதல்வர் உதயாநிதி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிஜேபி கட்சியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் உட்பட அனைவரும், அதே போல அனைத்து கட்சிகளை சேர்ந்த, அதாவது நாங்கள் நேரடியாக சென்று பத்திரிகை கொடுத்த அத்தனை கட்சி தலைவர்களும், காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகை உட்பட, அதே போல சீமான் உட்பட அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ட்விட்டர்ல தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து தலைவர்களும் கேப்டன் அவர்களுக்கு ட்விட்டர் மூலமாக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ நம்ம 6:15 ஆச்சு. இப்போ வரைக்கும் தொடர்ந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் வர இருக்காங்க. கேப்டன் மேல அவங்க வச்சிருக்கிற அந்த அன்பு, பாசம், நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கேப்டன் மறைஞ்சு 2 ஆண்டு முடிஞ்சு இன்றையிலிருந்து 3ஆம் ஆண்டு துவங்குது. இன்னும் மக்கள் யார் மனதில் இருந்தும் கேப்டன் நீங்கவில்லை என்பதற்கான அடையாளம் தான் இது. வருபவர்கள் எல்லாரும் கண்ணீர் அஞ்சலி, மலரஞ்சலி செலுத்தி கேப்டனுக்கு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களும் இன்றைக்கு தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதனால நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும், ட்விட்டர் மூலம் அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும், தொலைபேசியின் மூலம் அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் அனைவருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கேப்டன் வந்து அனைத்து ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவர், அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் அவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த அஞ்சலி தலைவர் அவர்களுக்கு தொடர்ந்து மக்களால் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனவே வாழ்ந்தாலும் கோடி, மறைந்தாலும் கோடின்னு சொல்லுவாங்க. மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால் தான் செய்த நல்ல திட்டங்கள், உதவிகள், சமூக பணிகள், நடிகராக இருந்த போதும் அரசியல் தலைவரான பிறகும் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு செய்து, கலைத்துறையிலே இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறைக்கு வந்த பிறகும் அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை தலைவர் செய்திருக்கார். அதனுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இது. இன்னைக்கு அதே போல கலை உலகிலிருந்து ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் யூனியனை சேர்ந்தவர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு கேப்டனுக்கு இன்னைக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேப்டன் வந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருப்பார் என்பதற்கான அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். எனவே தேமுதிக சார்பாக எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம கொடுத்தோம். அவர் வந்து ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு, கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. யாருக்கெல்லாம் நாம போய் நேரடியாக கொடுத்தோமோ எல்லாருமே வந்திருக்காங்க. சென்னையில் இல்லாதவங்க அவங்க ட்விட்டர் மூலியமாகவும் அவங்க கட்சி சார்பாக இருக்கின்ற நிர்வாகிகள் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா தலைவரும் கேப்டனை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் கேப்டன். அதனால் எல்லாருமே சரிசமமாக வந்து கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. எனவே எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக பத்திரிகை கொடுத்துட்டோம். நேற்று நம்ம எல்லாரும் பார்த்தோம், விஜய் மலேசியாவுக்கு போயிருக்காரு ஆடியோ லான்ச்சுக்காக. ஸோ மேபி அங்கே இருக்காரா வந்தாரா தெரியாது. ஈவன் அவங்க வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க கேப்டனுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ திருமாவளவனான வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கிறதா அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதனால ஒருத்தர் வரல அப்படின்றதுனால மட்டும் நம்ம வந்து அவங்க மேலே தப்பாக எடுத்துக்க கூடாது. ஒரு சூழ்நிலை, அவங்க வந்து ஊரில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது. இன்னைக்கு ஆக்சுவலி சிஎம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே வர வேண்டியது. நேற்று வந்து கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று உதயாநிதி சொன்னார்.
அதனால தான் அப்பா வர முடியல, நான் வந்தேன், எனக்குமே உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நேராக வந்து அஞ்சலி செலுத்தணும் தான் வந்தேன்னு சொன்னார். அதனால ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை தான், யாரும் வரக்கூடாதுன்னு யாருக்கு நிச்சயம் இருக்காது. ஏன்னா கேப்டன் வந்து எல்லாராலையும் நேசிக்கப்பட்டவர், அதுக்காக தான் அதை சொல்றேன்.